ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர், சமூக செயல்பாட்டாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நீண்ட நாள் ஆயிடுச்சு. ஆமா சார், இப்போ இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக் குமாரும் முயற்சி செய்தார்கள் அப்படின்னு அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படின்னு 2 பேருக்கும் அவரது வீட்டுக்கே போய் சம்மன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 பேரும் ஆஜராகல. வெளிநாடு தப்பி செல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான குற்றச்சாட்டு ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேசினார்கள் அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லைங்க, இதுல தர்க்க ரீதியாக லாஜிக்கா முதல்ல இதெல்லாம் சரியாக இருக்கு அப்படிங்கிறத முதல் கேள்வி. பார்க்கிற யாருக்குமே ஆட்சியை கவிழ்க்கிறாங்களா, சபாநாயகர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? நீங்க ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானம் இவங்க சொல்றபடி வச்சுக்கலாமே, இளையராஜாவை கொண்டு வராருன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? உடனடியாக டிஸ்மிஸ் ஆயிடுவார். ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கொறடா உத்தரவை மீறி ஒரு சபாநாயகர் திமுக கொண்டு வரும், அதுக்கு வாக்களிப்பாரு. அதை வாக்களிச்சாருன்னா அடுத்த நிமிஷம் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த காரணத்திற்கினால் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை நான் பதவி நீக்கம் பண்றேன் உடனடியா. ரொம்ப யோசிக்கவே மாட்டார் சபாநாயகர். ஏன்னா இந்த சபாநாயகர் இது ஒரு பேசிக் எல்லா எம்எல்ஏக்கும் தெரியும். இல்ல நீங்க சொல்ற நம்பர்ஸோட வச்சுக்கலாமே. நீங்க சொல்ற ரொம்ப ஒரு பெரிய நம்பர்ஸ் 40 எம்எல்ஏக்கள், தாவேக்கோட எம்எல்ஏக்கள், அதிருப்தி எம்எல்ஏக்கெல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பையும் கூட இந்த ஆட்சி கவிழ்ப்புல ஃபர்ஸ்ட் இவங்களே சொல்ற மாதிரி சட்டமன்ற சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தானே. அப்பயுமே சபாநாயகர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு வேளை பதவி விலகினா கூட, விலகுற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தால் கூட அடுத்ததா ஒரு சபாநாயகர் உடனடியாக நீங்க என்ன பண்ணுவார்? டிஸ்மிஸ் பண்ணிடுவார் எல்லாத்தையும். அப்போ இந்த ஆட்சியெல்லாம் கவிழாது. ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னொரு ஒருவேளை இப்படி வச்சுக்கலாம், திமுக அதிமுக ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக இப்படிங்க தான் இருக்காங்க, விசிக, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் அதனால் ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குங்க, நம்மலாம் பழையபடி இந்த கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் பார்க்குறோம், இந்த கூட்டணி கட்சியினர் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளாக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்டோட தான் போகலை, புறக்கணிக்கிறாங்க. பட் அவங்களும் போய் என்ன சொல்கிறாங்க? வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, செய்வோம், ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம். அப்போ எல்லோருக்கும் தெரியும், எது ஆட்சி கவிழணும்னா முதல்ல இருக்கிற கூட்டணி கட்சிகளை வெளியே எடுத்தாதான் இதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றது. அப்படி இல்லாட்டி வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது இவ்வளோ பெரிய டாஸ்க். இது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான காட்சிகள் பார்க்க மாட்டோம், பார்த்ததும் கிடையாது. அப்ப என்ன நோக்கம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோக்கம். இப்போ நீங்க பல 180 கோடி ரூபாய் வரைக்கும் இதுல ஒரு கார்பரேட் நிறுவனம் மூலமா பேசினாங்க அப்படின்றாங்களே. ஒரு எம்எல்ஏவுக்கும் 30. அதை சொல்லல. திமுக அவ்வளவு காசு கொடுத்து இவங்களாம் காலி பண்றாங்களா? 150 கோடி கொடுத்து, 100 கோடி கொடுத்து, 50 கோடி கொடுத்தலாம் அவ்வளவுக்குலாம் வேலை செய்வாங்களா? நிச்சயமா. இப்போ ரகுபதி நேத்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் சொன்னார், நாங்க ஆட்சிக்கு வரணும்னா நேரடியாக தேர்தல் சந்திச்சாங்க வருவோம். இது என்னங்க வேலை? இல்லைங்க, இது முதல்ல நான் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் அப்படி ஒன்று பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் சக்சஸே ஆகாது. நீங்க சக்சஸ் நீங்க ரொம்ப ஃபியூ நம்பர்ஸ் தான், பிரச்சனையே இல்லை, ரொம்ப க்ளோஸா இருக்கு. இப்போ நீங்க ஆட்சியை கவிழ்த்த உடனே திமுக ஆட்சிக்கு வந்துடலாம், அதிமுக ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னா பரவாயில்ல. இந்த நம்பர்ஸும் இதற்கும் வேறுபாடு இருக்கு. நீங்க சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி கட்சிகள் தனியாக இருக்கிறாங்க. அதிமுக தொடர்ச்சியாக காட்சிகள் பார்த்துட்டே இருக்கும். இப்படி ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததாக அதிமுக இன்னும் 4 பேரை உருவாங்க. தாவேக்க அது ஒரு அவங்க என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு 12 வரைக்கும் உருவிடணும், ஒரு 12 எம்எல்ஏக்களை காலி பண்ணணும்ட்டு திட்டமிட்டு ஆதவர்ஜனா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கிருந்து கொண்டு வரணும், ராஜினாமா பண்ண வைக்கணும், இடைத்தேர்தல் வரும்பொழுது இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டை யார் கையில் எடுத்தாலும் அது பெரிய ஃபெயிலியரா போகும். இப்ப இந்த வழக்குக்குள்ள வந்துடலாம். ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. ஒரு செய்தி குறிப்புன்னு ஒண்ணு வெளியானுச்சு. முதல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த செய்தி குறிப்பை வெளியிட்டது யார்? யாருக்குமே தெரியல. சென்னை போலீஸோட அவங்களுடைய அதிகாரப்பூர்வ தளங்கள் ஏதாவது போட்டிருக்காங்களா? போடல. ஆமா, ட்விட்டர் பக்கத்துல போடல. சென்னை போலீஸ் உட்கார்ந்து சில நேரங்கள் பிரஸ் மீட் பண்ணிட்டு அப்ப இதாங்க பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க, அது மாதிரி பண்ணாங்களா? அதுவும் பண்ணல. எங்க இருந்தோ இது வருது, ஊடகங்களுக்கு எங்க இருந்தோ கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த ஊடகங்கள் எடுத்து பரபரப்பா பேசுறாங்க. இது முதல்ல இருந்தோம்னா யார் சார் தெரியலையே. அதான் சொல்றேன், தெரியலையே. டிஐபி யாருன்னே புரியல உண்மையிலேயே. நீங்க அதனாலதான் சொல்றேன், இது யாரும் மாட்டிக்க கூடாது நமக்கு. அப்ப 4 பேரை எப்படி நீ ரிலீஸ் பண்ண சொல்லு? முதல்ல சென்னை போலீஸா ரிலீஸ் பண்ணாங்களா? யாருக்குமே தெரியல. ஒண்ணு, இந்த வழக்குக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல விசாரணைகள் பண்றாங்க. ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு போன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து, கட்சி பேர் கூட சொல்ல, முக்கியமான இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்புக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு சொல்றாரு. இளையராஜா உடனே போனை கட் பண்ணி, அதெல்லாம் பிடிக்காதுங்கன்னு போனை கட் பண்ணிடுறாராம். மறுபடியும் ஒரு போனுக்கு போய், இல்ல ஏற்கனவே ஒருத்தர் யாராவது உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அது, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்,
இல்ல ஒத்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டர் பேசினாரா, நீங்க அவர்கிட்ட ஒன்னும் பிடி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ம். இல்லங்க நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரியான பேரத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஏங்க ஒத்துக்கங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாங்க, எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் வேணும், உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், இப்படிதான் சொல்லுவாங்க. அவர் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன போறாரு, அதையும் சொல்லிருக்கிறாங்களே, சம்பந்தப்பட்ட எம்எல்ஏகளிடம் இளையராஜா கிட்ட 35 கோடி ரூபாய் வரை வழங்கப்படும், நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சபாநாயகர் மீதான தீர்மானம் வரும்போது நாங்கள் சொல்வது போல் செயல்பட்டால் போதும் அப்படின்னு நீங்க இதுக்கு உடன்பட்டீங்க அப்படின்னா அந்த முக்கிய கட்சியின் சார்பில் நரேஷ், கிருஷ்ணன், அசோக்குமார் ஆகியோர் உங்களை நேரில் சந்திப்பார்கள். ரைட், ஓகே. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு பேரம் பேசுறாங்க. நீ அப்ப இந்த பேரம் பேசும்போது இல்லங்க என்னால முடியாதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப 35 பத்தாதா, 40 வாங்கிக்கிறீங்களா, 45 வாங்கிக்கிறீங்களா, அங்க ஒரு லேண்ட் ஒண்ணு முடிச்சு கொடுக்குறோம், உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்க மேல கேஸ் இருக்கா, இப்படிதான் ஒரு பவர் சென்டர் வந்து பேசுவார். சோ நீங்க படிச்சதா அவர் சொல்றாரு, 35 கோடி பேசுறாங்க, நரேஷ்குமார் இவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க ஒத்துக்கலன்னா உங்களை காலி பண்ணிடுவோம், கூடிய சீக்கிரம் எங்க ஆட்சி குடும்பத்தோட வாழவே முடியாது, நீ உங்க குடும்பத்தோட உனக்கு காலி பண்ணிடுவோம், நீ இந்த உலகத்துல வாழவே முடியாதுன்னு மிரட்டுனாங்க. ஏங்க நீங்க ஒரு ப்ராஜெக்டுக்காக போறீங்க, ப்ராஜெக்ட் எப்படியா சம்மதிக்க வச்சு அவர் தூக்கிட்டு வரணும். இது எல்லாமே முதல்ல கற்பனை கதை தான். என்னன்னா இந்த கதை எழுதுறவங்க ஓவர் சினிமால இருந்து எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது எழுதினாரா, இல்ல யாராவது இந்த விக்ரவாண்டி மாநாட்டுக்குலாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவர் யாராவது எழுதினாரா, இல்ல ஜானுக்கு எழுதி கொடுக்குறவர் யாராவது எழுதுறாங்கன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் நல்லா எழுதிருக்காங்க. அதுல உடனே பேரம் படியலன்னா என்ன சார் எல்லாம் முடியாதுங்க, வச்சிருக்க போன சரிங்க வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. சார் இல்லைங்க பாத்துக்கலாங்க, என்னங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வேணும் சொல்லுங்க, நான் யாராவது ஆள் அனுப்புறேன் பாக்குறேன், இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அடுத்த உடனே தூக்கிடுறேன்டா ஒன்று ஆள் காலி பண்ணிடுறேன்டா ஒரு எம்எல்ஏட்டா. ஏன்னா பேசுறவரு இவங்க ஸ்டேட்மெண்ட் படி தான் நமக்கு தெரியாது, இனிமேல் திருநாகரசு தான் பேசுறாங்க கூட தெரியாது. இவங்க ஸ்டேட்மெண்ட் படியே திருநாகரசு தான் பேசினாருன்னா கூட அவருடைய மிரட்டலுக்கு நான் பயந்துருவேன். ஒரு எம்எல்ஏ பயப்படுறா பயப்பட மாட்டார். அவர் உடனே என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் இருங்க போன வை நான் போலீஸ்ட போறேன்னு நான் சொல்லுவார் தவிர இவர் நான் மிரட்டாங்க, ஆளை காலி பண்ணிடுறாங்க, என்னோட மக்கள் பணியை செய்யலாம் தடுத்துருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே கதை. இதுக்கு முன்னாடி நீங்க விஜய் அவர்கள் நீங்க வேட்பாளர் அறிமுகம் செய்யும் பொழுது ஊத்தங்கரையில் சொல்லப்பட்ட வேட்பாளரை முதல்வர் கிடையாது, வேறொரு வேட்பாளர். இன்னுமே அவங்களோட அதிகார தளத்தில் அவரோட பேர் தான் இருக்கு. ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல் இளைஞரணி இணை அமைப்பாளர். இளையராஜாங்கர் எங்க இருந்து வந்தார்? குமரவேல் தான். இளையராஜாங்கர் எங்க இருந்து வரார்? ஒரு 2 நாட்கள் கழித்து இது மாறுகிறது. இவர் முன்னாள் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டவருக்கு பி ஃபார்ம் கொடுக்கல, ஏதோ ஒரு குளறுபடி பண்றாங்க. இது ஏன் பண்றாங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒன்னு அமௌண்ட் வாங்கிட்டு சில விஷயங்கள் நடக்கும், அமௌண்ட் வாங்காட்டி பின்னாடி எனக்கு நீ ஒன்று பண்ணி தரணும், வரம் மாதிரி நான் கேட்கின்ற நேரத்தில் அந்த வரத்தை நீ செய்து கொடுக்க வேண்டும்ங்கிற மாதிரி அது சங்க காலத்துல வர்ற மாதிரி இந்த வரத்தை நீ கேட்கும் போது நீ கொடு. அது என்ன வரம்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு கொடு. இப்ப அதற்கு பக்காவா நீங்க ஊத்தங்கரை எம்எல்ஏ பயன்படுத்திக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு போன வாட்டி நம்ம 100க்கும் மேற்பட்டவர்கள் வெளியே பேர் கட்சிகள் இருந்து வந்தவர்கள். அந்த வெளியிலிருந்து வந்த கட்சிகள் இப்போ நீங்க ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுதுன்னா இது ரொம்ப கிளீனா இவங்களால வேலை செய்ய முடிஞ்சதுன்னா அடுத்த இன்னொரு 4 பேர் கூட்டிட்டு வந்து என்டைம் பேரம் பேசிட்டாங்கன்ட்டு நீங்க உட்காந்து கதை வசனம்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னா, இப்ப எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த போலீஸ் முதல்ல இதை ரிலீஸ் பண்ணுச்சு? சென்னை போலீஸ் ரிலீஸ் பண்ணுச்சா? ரைட், ஓகே. இதுல ராஜேஷ்னு ஒரு பேரை சொல்றீங்க. நீங்க ராஜேஷ்ங்கிறவரு நீங்க தினமுகம்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அந்த பத்திரிகை நடத்துறவரு யதார்த்தமா வேறொரு வயசியா சீனிவாசன் நாடார யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு யதார்த்தமா அந்த லாபிக்கு வரார். இப்ப அவரும் அசோக்குமாரும் சந்தித்ததற்கான காட்சிகள் எதுவும் இருக்கா? இல்ல. அவர் தனியா ஹோட்டலுக்கு போறாரு, இவர் தனியா ஹோட்டலுக்கு போறாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால இருக்கா அங்க தெரியாது. இன்னொன்னு அசோக்குமார் நேரடியா இன்வால்வ் ஆயிருக்காரு. இவர் 4 பேர் சொல்றாரு. அந்த 4 பேர்ல அசோக்குமார் பேர் போற போக்குல சொல்றாரு. நீங்க அதுக்கு எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்ல, ஆதாரமும் இல்லை. அவர்தான் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார்ங்கிறதுக்கும் தெரியாது. இவர் சொல்றது அசோக்குமார். இன்னும் சொல்ல போனா இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன்ல திமுகங்கிற பேர் சொல்லல அவரு. இந்த கட்சியின் சார்பாக நான் பேசுறேன், திமுக சார்பாக பேசுறேன், முக்கிய கட்சிங்க. இப்ப எப்படி சொல்லலாம்ல, சார் டெபுட்டி சிஎம் முன்னாள் டெபுட்டி சிஎம் எனக்கு பேசலாம், நம்ம சில கோட் வேர்ட்ஸா சொல்லலாம். உதய் சார் பேச சொன்னாரு, அன்பில் மகேஷ் இப்படிதான் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். முக்கிய கட்சியில இருந்து ஸ்டாலினே அப்படிதான் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். அசோக்குமார் இந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை வச்சு இவங்களா என்ன பண்றாங்க, இது அசோக்குமார் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஓகே அசோக்குமார் இன்வால்வ் ஆயிருக்காரு வச்சுக்கலாம். இதுல செந்தில் பாலாஜி பெயர் உங்களுடைய தரப்புல இருந்து ஏன்னா பயப்படுறாங்க, செந்தில் பாலாஜி திரும்ப கேஸ் போட்டாருன்னா நம்ம கதி என்னவோங்கிறதுக்காக செந்தில் நேரடியாக இன்வால்வ் பண்ணாம நீங்க சம்மன் கொடுக்குற மாதிரி சம்மன் கொடுத்து அவரை நீங்க கூப்பிடுவோம். ஓகே, கூப்பிட்டு இன்னைக்கு என்ன பிளான், அரெஸ்ட் பண்ணணும். நீங்க ஒரு செய்தி ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு, முதல்வர் விஜய் கரூர்ல இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கணும். ஆமா, இவங்க விகடனே பிரேக் பண்ணிட்டாங்க. சில நேரங்கள் அவங்களும் நியாயமா வேலை பார்க்குறாங்க போல இருக்கு, அவங்களே பிரேக் பண்றாங்கன்னா அப்ப இந்த பிளானுக்கு நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை எந்த விவகாரத்துல நீ கைது பண்ணுவீங்க?
நீங்க டிஎன்இபி சம்பந்தமா வெள்ளை அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணார். ஆமா. இந்த வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணதன் மூலியமாக ஏதாவது மாட்ட வைக்க முடியுமா? இல்ல. அதுல இன்னும் சொல்ல போனா போன ஆட்சி காலத்தில் நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க. இதுவரை கடன் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கி எதுல செலவு செஞ்சாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாரே தவிர கடன் வாங்கி இவங்க வந்து செலவே செய்யலன்னு சொல்லல. நீங்க ரொம்ப தெளிவா நீங்க அந்த நிர்மல்குமார் சொல்றாரு, ஆமாங்க சில டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கியிருக்காங்க, கண்டக்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, சில மின்ஸ்டேஷன். உடனே செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் வச்சார். நாங்க நீங்க வந்து இன்னொரு அனல் மின் நிலையம், இன்னொரு அனல் மின் நிலையத்தில் உண்டான வேறு வேலைகளை செஞ்சிருக்கோம். ஏன்னா சிட்டர்னுக்கு மாட்ட அதற்கான நம்பர்ஸே இல்லை. இவ்வளவு கோடி வாங்கியிருக்கீங்க, நீங்க அதுக்கு செலவு பண்ணீங்களா பண்ணலையாங்கிற நம்பர்ஸ் இல்லை. அப்ப இதெல்லாம் சிக்க வைக்க முடியுமா? சிக்க வைக்க முடியாது. அப்ப எங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை சிறைக்கு அனுப்பணும். அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப திட்டமிட்டு பண்றாங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலையும் லாஜிக்கா யார் யோசிச்சாலும் திமுக இப்ப கவிழ்க்க வேண்டிய நேரமே இல்லை. கவிழ்க்க நோக்கம் இருக்கா? இல்ல. ஆனா ரொம்ப நெகட்டிவா முடிஞ்சிரும்ல. கவுத்துட்டாங்கன்னா ஆமா, இன்னும் விஜய் போய் இன்னும் கண்ணீர் விடுவாரு. கண்ணீர் வீட்டுல உட்காந்துட்டு போஸ்டர் விட்டுவார் அவரு. நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க தாவேக்கு எதாவது ஸ்பெஷலிஸ்ட், விக்டிம் கார்டு ப்ளே பண்றது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்று சேர்ந்து கை கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டரை மட்டும் ஒட்டிட்டு வீட்டிலே பேசாம படுத்துக்குவார். அதனால அதுவும் பேக்ஃபேர் ஆகுங்கிறது தெரியும். ஏங்க நீங்க ஆட்சியை கவிழ்க்கணும்னா நீங்க அற்புதமான நேரம் உடனடியாக இருந்தது. அதை வேணா ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கவே இல்லை. சாயந்தரம் நான் ராஜினாமா பண்றேன் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். இல்ல நான் ராஜினாமா, மம்தா பானர்ஜி ராஜினாமா பண்ண மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இழுத்து பார்த்துருக்கலாம். அதுல கொஞ்சம் திசை திருப்பிட்டு இங்க உட்காந்து உள்ள வேலை பாருங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. வேற ஒரு கவர்மெண்ட் வரட்டும், நாங்கள் எதிர்கட்சியா செயல்படணும் அன்னைக்கு சாயந்தரமே டிக்ளேர் பண்ணிட்டாரு. சேர முயற்சி தாங்க சொல்றேன். சேர முயற்சி தாங்கிறது இருக்கட்டும். ஏன் நடக்கல? அப்போ சேர முயற்சி தாங்கிறது உண்மைன்னா தடுத்ததும் உண்மை. யார் யார் தடுத்தாங்க? தங்கம் தென்னரசு தடுத்தாரு, கனிமொழி தடுத்தாரு. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வேண்டாம். சில பேருக்கு நான் சொல்றேன் இல்ல, நான் ஒரு டிபேட்ல பேசினேன். திமுக அதிமுக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செய்தி தொடர்பாளர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். ரொம்ப காமன் மேனேஜ், ஐயோ இந்த ஆட்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, 2 பேர் சேர்ந்தா கூட தப்பு இல்லைங்க. இந்த தாட் வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் வந்து போயிருக்கும். விஜய் வேண்டாம், ஐயோ தாவே காட்சி வேண்டாம்னு நினைச்ச எல்லோருக்கும் தாட் வந்து போயிருக்கும். ஆனா அதை செயல்படுத்தினார்களா செயல்படுத்தலைங்கிற அந்த சிக்கல் செயல்படுத்தவில்லை. நீங்க மறுபடியும் இதை சொல்லிட்டே இருக்கிறனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இதனோட நோக்கம் என்ன? செந்தில் பாலாஜியை சிறையில் தள்ளுவது, விஜய் கரூர் 10ஆம் தேதி போறதுக்குள்ள அப்படின்றது மட்டும்தானா? இல்ல இதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் வந்து செந்தில் பாலாஜியோட சிறையில் வைக்கணும். நீங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா. ஆனா இன்னொரு புறம் வந்து அந்த பக்கம் ஏடிஎம்கேல இருந்து வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அதுவும் டிபேட் ஆகல. இல்ல அதுல என்ன கேட்டீங்கன்னா, இப்போ கரூர் விஷயம் குறித்து எங்களுக்கு ஒரு கணக்கை முடிக்க வேண்டியது இருக்குன்னு அதை ஒரு ஜனம் பேசுறேன். ஆமா ரைட்டா? இப்ப அந்த கரூர் விவகாரத்துல நேரடியாக செந்தில் பாலாஜி நீ குற்றம் சாட்ட முடியுமா? நீங்க வந்து பேசிட்டே இருக்கலாம், சும்மா கதை அளக்கலாம், எவ்வளவு வேணாலும் பொய் பேசலாம். ஆனால் நேரடியாக குற்றம் சாட்ட முடியுமா? குற்றம் சாட்ட முடியாது. அப்ப என்ன கணக்கு வழக்க நீங்க தீப்பீங்க? இப்போ இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆயிட்டாரு, இங்க வந்து விஜய் அவர்கள் கரூர்ல இருக்காரு. அப்ப என்ன கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்க? உங்கள் செஞ்ச பாவத்துக்கு செந்தில் பாலாஜி இன்னைக்கு சிறைக்கு போயிட்டாரு. இப்ப சொல்றாரு இல்லையா, உங்கள் செய்த பாவத்துக்கு தான் குளத்தூர்ல தோத்துட்டாருன்னு ஒரு கதை அளக்குறாங்கல்ல, இவ்வளவு கேவலமான கதை அளக்குறாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு கதை அளப்பதற்கு நடத்தப்படுகிற நாடகம் தான் இது. நீங்க அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணார் பாருங்க அந்த அந்த கூட்டத்துல, காவல்துறையின் மூலம் கொன்று குவித்தார்கள். ஆமா, உங்க பையனோட எதிர்காலத்துக்காக இப்படி கொண்டு குவிச்சிட்டீங்க. இது என்ன விதமான ஸ்டேட்மெண்ட்? ஆதவ அர்ஜுனா காவல்துறை மூலம் கொன்று குவித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இப்ப என்னன்னா பல ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்துல செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பி பண்ணாரு. ஆமா ஆமா, அப்படி மாறி இப்ப கடைசியா காவல்துறையை வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்றேன். என்ன சொல்றேன்? ஆனா நீதிமன்றத்துக்கு போய் ஜாமீன் கேக்குறப்ப அதான் நீங்க அந்த போன ஆட்சி காலத்துல நீங்க வந்து அவங்க கொடுத்த வீடியோஸ், அவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்துச்சுங்கிறத வெளியே காமிச்சாங்க. அது இல்லாம ஊடகங்களும் சில ஊடகங்களும் ரெஸ்பான்சிபிளா அதுல கொஞ்சம் நடந்துக்கிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், போன ஆட்சியில் நடந்தது எல்லாமே ஃபேக், டீப் ஃபேக் ஏஐ வீடியோஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நான் ரிலீஸ் பண்றேன் பாருங்க வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்களா, நானும் மதியழகன் ஒய்ஃபும் சொன்ன மாதிரி ஒருத்தர் கத்தியில குத்தி இருக்காரு பாருங்க, இன்னொருத்தர் பாருங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு பாருங்க, ஒருத்தர் பவுடர் வீசுறாரு பாருங்க. இப்படி ஒன்று வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுங்க. இன்னொன்று, இவ்வளோ வீராவசமா சிபிஐக்குள்ள போயிட்டு எங்களுக்கு கணக்கு தீர்க்க பழி இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்லு, போய் நீங்க போய் சொல்லுங்க, எங்களுக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கிறது சிபிஐ ஆஃபீஸ், இதே மாதிரி கையாட்டி நீங்க பேசுங்க. உண்மையிலேயே நீங்க வந்து பயங்கரமான ஒரு நபர் அப்படின்னு நான் சொல்ல இப்படியே சொல்றேன், நீங்க வந்து பயங்கரமான பிஸ்தா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை செய்யுங்க. அது நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. சிபிஐக்கு போய் இப்படி கையை கட்டி எல்லாரும் உட்காந்துட்டு வர்றீங்க. இது வரைக்கும் சிபிஐல கேட்ட கேள்வி 2 முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. விஜய் அவர்கள் காலையில் ஏன் காலதாமதமாக வந்தார்? 8:45 நீங்க வந்து நாமக்கல்ல இருப்பேன்னு சொல்லிட்டு 8:45 எதுக்கு நீங்க இங்க நின்னீங்க அப்படிங்கிறது. வீட்டுல இருந்து கிளம்பி. இன்னொன்னு, மேல இருந்து விஜய் அவர்களுக்கு பார்க்கும் பொழுது நடந்த அசம்பாவிதம் தெரியுமா தெரியாதா? இந்த 2 கேள்விகளுக்கும் உண்மையிலே விஜய்க்கு மனசாட்சின்னு சொல்லும் பொழுது, அந்த நான் உள்ள போனாங்க என் காலை பிடிச்சி கதறினாருன்னு சொல்லி சொன்னாங்களா, அதே மனசாட்சியோட விஜய் அவர்கள் இதை யோசிச்சு பார்த்தாருன்னா,
அவருக்கு உண்மை தெரியும். ஆனா அவரே அவர்தான் இந்த பக்கம் எல்லாரும் பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்காங்க, ஒரு தண்ணி பாட்டில போட்டு திரும்பிட்டாரு. குழந்தை காண போனதை கூட எவ்வளவு அசால்ட்டா எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறத பார்த்தோம். சோ இந்த 2 கேள்விகளுக்குமான பதில் என்னங்கிறது உண்மையில சிபிஐ வழக்குல வரும்னு நினைக்கிறேன். நீங்க அதை தாண்டி ஜாமீன் கேட்கும் பொழுது புஷி ஆனந்த் வந்து செந்தில் பாலாஜி திமுக எதுவுமே சொல்லல. மதியழகன் நிக்கிறான் பாருங்க, அவனை மாட்டி விடுங்க. அந்த மதியழகன் இன்னைக்கு ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, தியாகி அட பாவீங்களா, நீங்க உண்மையிலே சினிமால தோத்துருச்சு. நீங்க அவர் திட்டமிட்டு மதியழகனை ஜெயிலுக்கு போக வச்சுக்கிட்டு, மதியழகன் செய்த தப்பு ஒன்னே ஒன்று தாங்க, அவர் கையெழுத்து மட்டும் தான் போட்டார். முழுக்க முழுக்க புஷி ஆனந்த், ஆதவர்ஜா, ஜான் ஆரோக்கியசாமி ஏற்பாடு. அந்த அந்த வாரத்துல கரூர்ல பிளானே இல்லை. நீங்க முப்பெரும் விழாவிற்கு போட்டியாக நான் கூட்டத்தை காமிக்கிறேன் பாருன்னு திமுக எதிர்த்து பண்றேன்னு சொல்லி நீங்க வந்து அந்த கொலைக்கு காரணமாக மாறினீர்கள். இதுல திமுகவுடைய பங்குன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய பேர் காப்பாத்தினாங்க. நீங்க சொல்ற காவல்துறை காப்பாத்துறாங்க, யாரையும் கொல்லல. கடைசியில் இந்த உயிரிழப்புகள் கம்மியானுச்சுன்னா ஒரே ஒரு காரணம் காவல்துறை, அவங்க மட்டும்தான். அதையே ஆம்புலன்ஸையும் வச்சு சரி பேசினாரு ஸ்டேஜில் நின்றுட்டு, என்னப்பா நம்ம ஆம்புலன்ஸா, நம்ம கொடியெல்லாம் இருக்கு அப்படிதானே சொல்லி சொன்னீங்க. நான் இன்னொரு சொல்றேன், நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சாங்க. ஆமா, அதே மாரி அவங்க காப்பாத்துனாங்க. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, காவல்துறை மூலம் கொன்று குவித்தீர்கள்ல, அந்த காவல்துறை யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் சொல்றேன், அவங்களோட சஸ்பென்ஷன் டிஸ்மிஷன்லாம் வேணாம், காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்களாம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துங்கப்பான்னு மாத்துங்க. அதுவும் செய்ய மாட்டீங்க. அப்போ எவ்வளவு அப்பட்டமான நீங்க இதை வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை ஜெயிச்சிட்டீங்க. ஆனா ஒட்டுமொத்தமா கரூர் அந்த டிஎஸ்பி உட்பட எல்லாரையும் இடமாற்றம் பண்ணிருக்காங்களா? இடமாற்றம் பண்றாங்க. உங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொன்னது அவங்க தானே, யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, கொன்னுட்டீங்கல்ல. அப்ப இந்த கொன்னவங்களை எதுக்கு நீங்க காத்திருப்போர் பட்டியல மாத்தாம வச்சுட்டு இருக்கீங்க? ஏன் அவங்கள நடமாட விடுறீங்க? 40 பேரை கொலை பண்ணிருக்காங்க. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஏதோ இனப்படுகொலை அளவு சொல்றாரு. கொன்று குவித்துள்ளீர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் இது? அப்ப அந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை நான் எடுக்க மாட்டேன். சிபிஐல போய் இவ்வளவு வீராசமா நான் பேச மாட்டேன், கோர்ட்ல போய் இவ்வளவு வீராசமா பேச மாட்டேன், ஆனா எங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது என்ன விதமான உரையாடல் இது? நீங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த சம்பவத்தை வச்சு எப்படி வாக்கள் வாங்கணுமோ அதை வாக்கள் வாங்கிட்டீங்க. மறுபடியும் இதை பேசுவதன் மூலியமாக நீங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்கன்னா, மக்கள் இன்னைக்கு யோசிக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து உண்மையிலே ஏதோ விஜய் பேசுறது அவர் விக்டிம் கார்டு வச்செல்லாம் நம்ம நம்பணும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் ஆதவர்ஜன பேசுறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னன்னு மக்களே இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், செந்தில் பாலாஜி அவர்களை சிறைக்கு தள்ளணும். அதற்கு நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். ஓகே, இதை வச்சு ஒரு ப்ரொபகண்டா அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு உச்சநீதிமன்றத்துல இந்த கரூர் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கு, இப்படி ஆதவர்ஜுனா அவதூறு பரப்புறாரு அப்படின்ற வழக்கை நாளைக்கு இந்த வழக்கினுடைய தன்மை கருதி நாளைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொல்லிருக்கிறாங்க. இப்ப பாஜக இன்னும் எந்த முடிவும் பாஜக எடுத்தது போல தெரியலையே விஜய்க்கு எதிராக. அது ஏன்? இல்லைங்க, அவங்களுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான ஆட்சியா இருக்கு. நீங்க வந்து திமுக சும்மா தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, நீ ஃபண்ட்ஸை கொடுப்பாங்க, மாநில உரிமைன்னு பேசுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காவிரியிலேயே தண்ணி திறந்து விடாததுக்கு எடுத்தது திமுக சட்ட போராட்டத்தை கூட துவங்கியிருக்கலாம். நம்ம கண்டிப்பாக வேணும், மேகதாதுக்கு எதிர்த்து சட்ட போராட்டம் இவங்க எதுவுமே பண்ணலை. அப்போ நமக்கு ஒரு தோதான ஒரு ஆட்சி நடக்குது. அப்போ விஜய் அவர்களை இது இந்த விசாரணை என்பது இன்னும் நேர்மையிலாங்கிறது அடுத்த விஷயம். விசாரணை தொடர்ச்சி நடத்தணுமா நடத்த வேண்டாமா? நீங்கள் பாருங்களேன், அந்த கரூர் சம்பவம் வரும்பொழுது இது ஜட்ஜு தலைமையில் அது நடக்குது. மாசம்லாம் கூட போய் அவங்க இன்டரிம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணுங்கிற அளவுக்கு பேசணும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இப்போ 240 நாட்கள் நடந்துருச்சு. இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கடைசியாக விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிட்டு வரும் பொழுது அவர் பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படலாம், இதுதான் செய்திகளை சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை என்ன ஆச்சு தெரியல. அதுக்கப்புறம் ஏன் இதை தூசட்டாமல் இருக்கிறாங்க? இல்லை தேவைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கலாமா? விஜய் அவர்களும் ஏன் வந்து பாஜக குறித்து பேசாம இருப்பார்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் பேச மாட்டார். நிர்வாக ரீதியாக நாங்கள் வந்து ஒத்து போறோம், அதெல்லாம் நீங்க சும்மா கதை சொல்லிக்கலாம். ஆனா மாநில உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதெல்லாம் நீங்க வாய் மூடிட்டு தான் இருக்கீங்க. தேசிய கீதம் ஏன் 2 முறை ஒழிக்கப்பட்டது, அதுல என்னங்க தப்புங்கிற இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. அப்போ நீங்க பாஜகவை எதிர்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல இவர் இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கை நம்ம அப்படியே தூசிடாம வச்சுக்கலாம், கையில வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. நாளைக்கு இதில் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் ஒரு பார்வை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த அடிப்படையில் நீங்க இதை சொன்னீங்க, ஒன்று நீங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும், இல்லை நீங்க வந்து இது ஒரு அவதூறாகத்தான் போய் முடியும் தான் நான் பார்க்கின்றேன். இப்போ இதுல ஆளுநர்கிட்ட இப்போ திமுகவும் குதிரை பேரன்னு புகார் கொடுக்குறாங்க. திமுக எம்எல்ஏக்களிடமும் தாவேகா தரப்புல இருந்து பேசுனதா ஆஸ்டின் அவர்கிட்ட வந்து அமைச்சர் பதவியும், அதே போல வேப்பனஹள்ளி திமுக எம்எல்ஏ சீனிவாசன் 50 கோடி ரூபாய் பேசுனாங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி போய் புகார் கொடுக்குறாரு. அதே போல அதிமுகவும் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்களும் ஒன்றும் அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கும் இதே தான் காரணமா? சொல்லப்போனா முதல்ல புகார் கொடுத்தவர் தினகரன். ஆமா, காமராஜ் கொடுத்தாரு. அதையே நாங்க ஃபைல்ல கீழே வச்சிருக்காரு. வீடியோ ஆதாரம் ஆதாரங்கள்லாம் இருக்கு. விசாரிக்கணும், அதுல இருந்து முதல்ல ஆரம்பிக்கணும்.
அதான் சொல்றேன் இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு இது எப்படியே போகட்டும், நான் நினைக்கிறனால செஞ்சு கொடுக்குறாரு இல்ல பேசாம இருக்காரு அப்படிங்கும் போது நம்ம ஏன் அதை போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்? ஆமா, இப்ப ஆளுநர் ஆய்வு போனா கூட சிஎம் ஒன்னும் சொல்றது இல்ல இல்ல அந்த அளவுக்கு இருக்காருல்ல. அது எப்ப சொல்றாருன்னா, எல்லாரும் பேசி முடிச்சிட்டப்பா, எல்லாருமே பேசிட்டாங்க சார், தயவு செய்து நீங்களும் பேசுங்க சார் அப்படிங்கும் போது அவங்க கட்சியில இருந்து யாராவது பேசுறாங்க. ஆமா, நிர்மல் குமார் பேசினார். அதை தாண்டி சிஎம்லாம் பேச மாட்டார். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அது வேண்டாம் சொல்லுவாங்க. அதனால அர்லேக்கர் அவர்களிடம் கொடுத்த மனுக்கள் மீதெல்லாம் நடவடிக்கைலாம் கண்டிப்பா எதுவுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். இப்ப கரூர் விஜயபாஸ்கர், அதே போல உங்க புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர், இப்ப இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இன்னும் அதிகமா வருவாங்க. விஜய் தன்னுடைய எண்ணிக்கையை இந்த 107 அப்படின்றதுல இருந்து 130 அது வரைக்கும் உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர் ஃபாதர் ராஜநாயகம் அவர் வந்து சொல்றாரு. அவரு கருத்து கணிப்புகள்ல விஜய்க்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத முன்னரே சொன்னவர் அவர் தான். அவர் வந்து இப்படி சொல்றாரு. அது பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? இல்லைங்க, அவங்க அதாவது நடந்து முடிந்தது மும்மனை போட்டி. மும்மனை போட்டியில ஒரு கட்சி 35%, ஒரு கட்சி 25%, ஒரு கட்சி அதற்கும் கம்மியான சதவீதம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. மும்மனை போட்டி இருக்கும் பொழுது இந்த 25 35 ஆகலாம். அடுத்த ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திமுக வந்து 25ல 35 வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இல்ல அதிமுக அதை சொல்றேன், அதிமுகவுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எப்பயுமே மொத்தம் முடிஞ்சிருச்சுன்றாங்களே, ஒட்டுமொத்த அதிமுகவும் வந்துருச்சு. இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அதிமுக இன்னும் சொல்ல போனா அதிமுக இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டிய நேரம். ஒருத்தர் சட்டமன்றத்தில் வந்து சிரிச்சு வேடிக்கை பார்த்துருக்காரு, அவர் காமெடி யாராவது பண்ண சிரிக்கிறேன் இருக்காரு. நம்ம என்ன சொல்றது அதிமுக பத்தி சொல்றேன். ஒருவேளை ஏதாவது மாறுது, புதிய தலைவர்கள் யாராவது வர்றாங்கன்னா நான் ஒரு வாய்ப்பாக சொல்றேன், இது வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி மும்முனை போட்டி இருந்துச்சுன்னா இன்னைக்கு தாவேக்க மேல வந்திருக்கிற அதிருப்தியின் காரணமாக இந்த 35 கீழே இறங்கலாம். அதை ஆதவ அர்ஜுனா விரும்பல. நான் சொல்றேன் ஆதவ அர்ஜுனா தான், மற்றவங்க எல்லாம் யோசிக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மும்முனை போட்டியை இருமுனை போட்டியா மாற்றணும். திமுக தாவேக்கு மட்டும் போட்டியாக இருக்கணும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும், அதிமுக கட்சியை காலி பண்ணணும். அதிமுக கட்சியை ஒட்டுமொத்தமா காலி பண்ணி அந்த பெர்சன்டேஜையும் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா, இப்போ என்ன பாலியல் குற்றங்கள் நடந்தாலும் சரி, நம்மளோட தாவேக்கு நிர்வாகியை அதில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, நம்மளோட தாவேக்கு நிர்வாகியை குட்கா சேல்ஸ் பண்ணாலும் சரி, அவனே வந்து கள்ளலாற்றி வித்தாலும் சரி, நீங்க வந்து மின்வெட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம இந்த அரித்மெட்டிக்ல நம்ம அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட கணக்கு. அப்போ அதற்கு உண்டான என்ன வேலைகள் பார்த்தீங்கன்னா அதிமுக காலி பண்ணலாம். அதற்கு நீங்க என்ன ஆஃபர், என்ன டீல் கொடுக்குறீங்க கேட்டீங்கன்னா, இது என்னைக்கோ நடந்துருச்சு. நீங்க இப்ப இந்த குதிரை பேரம் அதெல்லாம் பேசுறேன். நீங்க எதற்காக 25 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது வாக்களித்தார்கள்? ஒரே ஒரு காரணம் தான் சார், உங்களுக்கு 7 மினிஸ்டர் நாங்கள் கொடுக்குறோம். யாராருக்கு? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், இவங்களுக்குலாம் கொடுத்துறோன்னு 7 பேருக்கு பேசுறாங்க. 7ங்கிறத அப்புறம் 4 இல்லைங்க 4 தான் கொடுக்க முடியும். சரிங்க ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வரும்பொழுது அப்போ என்ன ஆயிடுச்சு சார், நீங்க 2/3 வந்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆன்டி டெஃபெக்ஷன்ல பொருந்தாத மாதிரி அப்படியே உங்களை இணைச்சிடலாம். நீங்க வந்தது 25 பேர் தான், 21 பேர் அங்கே நிற்கிறாங்க. அப்போ ஒரு வழி இல்லைங்க, நீங்க போய் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, இப்போ 25 பேருக்கு அதிர்ச்சி. அப்போ ஒரு 4 பேர் அதுலேயும் மரகதம் குமார் பேர் மற்றவங்களாம் சரி பரவாயில்லைங்க, இதே ஆப்ஷனாக தான் இருக்கு, பரவாயில்ல ராஜினாமா பண்ணலாம். அப்புறம் குழப்பம் ஏற்பட்டுருச்சு. விஜயபாஸ்கருக்கு, சிவி சண்முகத்துக்கு சரி பேசாம பழையபடி எடப்பாடிக்கே போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்ட போனாங்க. அந்த போட்டோஸ் வந்துச்சு, காட்சிகள் வந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க மனசுக்குள்ள என்னன்னா, எடப்பாடியும் சரியா நம்மளுக்கு பழைய பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இங்க ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்றாங்க, பேசாம நம்ம ராஜினாமா பண்ணிட்டு போனா என்ன தப்பு அப்படின்ட்டு இந்த 25 பேர்ல இன்னைக்கு 6 பேர் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 25மே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டேஜ்ல ஆதவ அர்ஜுனா சிவி சண்முகம் பேரை சொல்றாரு. அண்ணன் இன்னும் அவரும் வந்து இதை ஏத்துக்க முடியாம இருக்காரு. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரும் வருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்து சிவி சண்முகம் சிவி சண்முகம் வருவார். எஸ்பி வேலுமணி வரைக்கும் கூட இப்போ எஸ்பி வேலுமணி வந்து அந்த சினிமா பேச்சை வந்து போய் பாராட்டிட்டு வர்றாரு. விஜய் அவர்கள் சினிமா பேச்சு ஒன்று பேசினாரு, நன்றி ஆளுநர் மீதான நன்றி இருப்பு தீர்மானத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் டயலாக்ஸ் தான், பஞ்ச் டயலாக் தான், சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வர்றாரு. நீங்க அரசியல்வாதியா, நீங்க எனக்கு அடுத்த சீட்டு போட்டு வர்றாரு, அவ்வளவுதான் சீட்டு போட்டு வர்றாரு. அப்போ இவர் எல்லோருமே வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்திற்குள்ள விஜய் அவர்கள் 2017 இருந்து 2026 ஊழல் ஆட்சி அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. 2017 இருந்து 2021 எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சியில் யார் அமைச்சர்களாக இருந்தார்கள்? ஊழல்னா ஊழல் அமைச்சரவை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, செங்கோட்டையன், C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இப்போ அடுத்து யாராவது MSM ஆனந்தன், எனக்கு தெரிஞ்ச ஒரு வளர்மதி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. அப்போ எடப்பாடி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காரு. மீதி வேலுமணி, CV சண்முகம் அவங்களும் வந்துட்டாங்கன்னா, அப்போ யாரை வந்து இவர் மேலே ஊழல் அமைச்சரவைன்னு சொல்றாரு, யாரை ஊழல் சக்தின்னு சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று தூய சக்தின்னு நான் பிரகடனப்படுத்திக்கிட்டார். நீங்கள் சொத்துக்கு வழக்கு கூட விட்டுருங்க, சொத்துக்கு வழக்கு கூட பழிவாங்கல் வழக்கு இவங்க அவங்க மேலே போடுவாங்க, அவங்க மேலே போடுவாங்க. இங்கே ஒருத்தர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காங்க, எங்கள் ஊருக்கார சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார். அப்போ என்னப்பா பண்ண சுகாதாரத்துக்கு? அவன் சத்தா சாகட்டுன்னு குட்கா வித்தேன்.
சாகட்டும், எனக்கு அதை பத்தி என்ன கவலை, எனக்கு குட்கா சேல்ஸ்ல நல்ல காசு வருது, மாசம் மாசம் ஒரு 14 லட்ச ரூபா கொடுக்குறான், குட்கா வித்துக்கப்பான்னு நான் விட்டேன். இதுதான் அவர் செஞ்சிருக்காரு. ஊருக்குள்ள 4 குவாரி. நான் ரொம்ப என்ன கேட்கிறேன், இப்போ என்ன தெரியல, ரீல்ஸ் வேற குறைஞ்சு போச்சு. டிகே பிரபு ஒரு 10 நாள் ரீல்ஸ் போட்டாரு, அடக்கி வச்சிட்டாங்க. ப்ரோ ஜான் வந்து ஓவரா ரீல்ஸ் போடுறேன், ஒதுங்கு. கீர்த்தனா நீங்க ஓவரா ரீல்ஸ் போடுறீங்க, ஒதுங்குங்க. ரீல்ஸ் போடாத யாராவது புதுசா பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களான்னு தெரியல. பிரபு இப்போ ரீல்ஸே போடுறது இல்லை. அதே டிகே பிரபு அவர்களை போயிட்டு விராலிமலையில் இருக்க குவாரியை ஆய்வு பண்ணுங்க. குவாரிகள் ஒழுங்கா செயல்படுதா, இல்ல வந்து அதில் நீங்கள் தடை பண்ணிட்டீங்களா, இல்லை ரொம்ப ஆழத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிறது முதல்ல நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை. இப்போ இதை ஆய்வு பண்ணிட்டு உண்மையிலே சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து அவர் மேலே இருக்கின்ற குட்கா வழக்கு சிபிஐ மேலே இப்போ, ஏன்னா தொடமாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன், இதுதான் டயலாக். அப்போ இந்த டயலாக் நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னா தொட்ட விஜயபாஸ்கரை நீங்கள் இப்படி தூக்கக்கூடாது, வேற மாதிரி தூக்கி இருக்கணும். நீங்கள் ஆனால் உள்ள தூக்கி உள்ள போட்டுக்கிட்டீங்க. இப்போ அந்த வழக்கில் நாங்கள் ஜென்யூனாக நடந்துக்குவோம். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி உள்ள தானே வந்தாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்க, சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் விஜயபாஸ்கர் 10 நாள் என்ன தெரியும் வந்தாரு, எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறாரு. எங்கள் ஊரில் ஒரு ஒரு ரோஸ் கலர் பை, ஒரு மஞ்சள் பை மாதிரி ரோஸ் கலர் பை, அதில் வந்து இது மைசூர் பாக்கு, நெய் டப்பா, அவர் வேற என்னென்னலாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு ஊர் ஃபுல்லாக கொடுத்துட்டு தான் அவர் கட்சியிலே சேர்றாரு. ஓ, நீங்க அவர் தேர்தலுக்கு தயாரான பிறகுதான் கட்சிக்கே வர்றாரு. நீங்க என்னமோ நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம். இப்ப பிரச்சனை நினைக்கிட்டீங்கன்னா, பர்வேஸ் வந்து நம்மளை எப்ப காலி பண்ணுவாரு, தொழிலாளர் அமைச்சர். அவர் வந்து நம்ம காலி ஆயிடுவோம். அவரு அந்த வீடியோக்கள்லயே அப்செட்டா இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. பர்வேஸ் எல்லாம் வந்து அவர் தன்னை ஒரு விஜய், இந்த விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாமே தன்னை விஜயா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்க என்ன, நீங்க அவங்க தெரியுமா தெரியல, அவங்களோட பிறந்த நாளுக்கு டிபி வில் பி ரிலீஸ்டு பை 2 துணை நடிகர்களை வச்சு டிபி ரிலீஸ் பண்ணுவானுங்க. இந்த காமெடிலாம் நடக்கும். டுடே அவர் பர்வேஸ் டிபி வில் பி, பர்த்டே டிபி வில் பி ரிலீஸ்டு பை சோ அண்ட் சோ ஆக்டர்ஸ்னு போடுவாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்கள்ட்ட நீ தம்பி ஓரமா போப்பா, நான் உன்னோட பெரிய ஆளு. இது வந்து பர்வேஸ் மட்டும் இல்லைங்க. நீங்க இப்போ அருண்ராஜ் மருத்துவத்துறை அமைச்சர் சார், உங்களோட நான் நல்ல கலெக்ஷன் பார்ப்பேன், நான் வந்து 30 பேர் பிஏ வச்சிருந்தேன், இதே பொழப்பாவே இருந்தேன், நான் நல்ல கலெக்ஷன் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கிங்கன்னு சொல்லி சொன்னா, புசியானது ஆனால் நான் தேவையானது கொடுத்துறேன். இப்போ நீங்க இது ஊழலாச்சியா ஊழல் இல்லாத ஆட்சியாங்கிறதுக்கு நேற்று வந்து பாருங்க, நீங்க ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துச்சு. அப்பாயின்மெண்ட்ஸ் பூரா காசு வாங்கிட்டு தான் போடுறோம். எல்லா மாவட்ட செயலர்களும் 80 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றது நம்ம இல்ல, தாவேக்கோடைய நிர்வாகி கோர்ட்ல போய் கேஸ் போடணும். ஞான சௌந்தரி, ஆமா, 80 கோடிக்கு வியாபாரம் பண்ணிருக்காங்க. அதுக்கு வாதாடுற வக்கீலும் தாவேக்கா ரமேஷ் மணிகண்டன். அவர் ஆனா சொல்றாரு, விஜய் வந்து கூடாதுன்றாரு எங்க தலைவர், மத்தவங்க தான் சுத்தி இருக்கிறவங்க தான் ஏதோ பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு. விஜய நம்புறாரு. ரைட்டுங்க, சரி. அப்போ வந்து இது மறுபடியும் நீங்க ஊழல் இல்லாத ஆட்சினா என்னங்க அர்த்தம்? விஜய்ப்பா எனக்கிட்ட காசு இருக்குப்பா, நிறைய பங்களா சொத்தெல்லாம் இருக்குப்பா, நீங்க ஊழல் பண்ணிக்கங்கப்பா, அப்படிதானே இருக்குது. நீங்க ஊழல் பண்றது எனக்கு கவலையோ அக்கறையோ இல்ல. அப்போ சிஎம் ஃபண்டு வாங்காதீங்க, மினிஸ்டர்ஸ் ஃபண்டு வாங்கிக்கங்க. அப்படி நீங்க திறந்து விடுறீங்க தான் அர்த்தம். நீங்க இவ்வளவு ஊழல் நடக்குது, இந்த ஊழல் குறித்த ஊழலே இல்ல அப்படின்றாங்களே மூத்த பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாமே பேசுறாங்க. அதான் சொல்றேன்ல, ஏன்னா என்னோட உறவினர்கள் வந்து லஞ்சம் 20 வருஷமா லஞ்சம் கொடுத்தாரு, அவர் ஒரு நிறுவனம் நடத்துறாரு. கரெக்ட் தாங்க. அதாவது என்ன ஒண்ணு சொல்றேன், நீங்க இது ஒரு 2 மாசத்துல சில துறைகள்ல இல்லாத மாதிரியான தோற்றம் இருக்கு, சில இடங்கள் நடந்துச்சு. என்ன தெரியுமா ஒரே ஒரு காரணம், இப்போ வரைக்கும் மினிஸ்டர்ஸ்க்கு பிஏ இன்னும் போடல. ஓகே, பிஎஸ்க்கு காசு வாங்கியாச்சு, பிஎஸ்க்கு அமௌண்ட் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க செக்ரட்டரி போய் பாக்குறனாலே ஒருத்தர் பிளாக்ல டிக்கெட் எடுத்துட்டு இருக்கான், 500 டிக்கெட் எடுத்துட்டு இருக்கான். அதை மீறி நீங்க போயிட்டு ஒரு மாடு சிலரை பிடிச்சு, அண்ணே எனக்கு வந்து பிஏ போஸ்ட், அப்படியாடா, ஓகேடா, 10 ரூபா, ரைட். போய் நேரா போய் புஷியானந்த அமைச்சரை பார்த்து காலில் விழுந்து, அண்ணே சொன்னேன் இல்ல, ரைட், ஓகேடா, வாங்கிக்கலாம். 10 ரூபானா 10 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம். நீங்க அந்த ஜுடிஷியல் போஸ்ட்டுக்கு 1 கோடி வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, பிபிக்கெல்லாம். நீங்க சொல்லுங்களேன், இப்போ பிபிக்கு நீங்க 1 கோடி கொடுத்து ஒரு 25 லட்சம் வச்சுக்கோங்களேன் கொடுத்தாரு. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? ஒரு கஞ்சா வியாபாரி வந்து எனக்கு பெயில் வேணும், நீ எவ்வளோப்பா கொடுப்பேன், நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிடுறேன், நாளைக்கே பெயில் கொடுத்துருப்பேன், இதானே பிபி சொல்லுவாரு, இதானேங்க சொல்லுவாரு. நான் இதே நேர்மையாக போட வச்சுக்கோங்களேன், இல்லை நீ நேர்மையாக கேஸை ஃபேஸ் பண்ணு, உன் மேலே அடுத்து சார்ஜ் ஷீட் போட வைக்கலாம், நான் இருக்கேன், அப்படிதான் அவர் பேசுவார். அப்போ இது எல்லாமே நடக்கும். ஊழல் இன்னொன்று, நீங்கள் ஊழல் ஒழிஞ்சிருச்சு. 2 இது சொல்கிறேன் உதாரணம். பத்திரப்பதித்துறையில் ரைடு ஒன்று போனாங்க, 40 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, பெரிய சாதனைலாம் பேசப்பட்டது. அடுத்த வாரத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ் மேலே ரைடு போனுச்சு, 37 லட்சம் பிடிப்பட்டது. யாராவது ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா? ஒரு புரோக்கர் மேலே, ஒரு ஆர்டிஓ மேலே ஏன் போடவே இல்லை? அப்போ அருண் வந்து என்ன, அப்போ 2 டாஸ்க் முடிச்சிட்டேன், போதும் முடிச்சுக்கலான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரா, இல்லை அவர் யாராவது முடிச்சுக்கிட்டாங்களா? நமக்கு தெரியல. அப்போ உண்மையிலேயே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நீ இன்னைக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸஸில் போயிட்டு இங்கே வந்து எல்லாம் தடுக்கப்படுறதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் உண்மையிலே ஊழல் ஒழிக்கணும். 2 விஷயம் பண்ணணும். பத்திரப்பதித்துறையில் இருக்கிற டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்லாம் ஒழிக்கணும், ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்க புரோக்கர்ஸ், டிரைவிங் ஸ்கூல்லாம் ஒழிக்கணும். இது 2 பண்ணாமல் ஊழல் ஒழிக்கவே முடியாது. நீங்கள் இல்லை அவங்கள
உன் ஆஃபீஸ்லேயே நீ உட்காரு, ஆர்டிஓ பக்கம் உன்னை பார்த்தே தொலைச்சிருவேன். டாக்குமெண்ட் ரைட்டர்ஸும் ஆஃபீஸில் உட்காரு, நீ யார்ட்டையாவது காசு வாங்கிட்டு டோக்கன் போகிறேன்னு ஏதாவது வேலை பண்ண அவனை தொலைச்சிருவேன், இப்படி சொல்லணும். இது ரெண்டும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் மேலே வரைக்கும் அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற விஷயங்களாக இருக்குது. இல்லை சில நேரங்கள் கீழே அவங்களும் பிரிச்சுக்கிறாங்க. இதுவும் நடக்குது. இப்போ ஊழல் இல்லாத ஆட்சின்னு இப்போ பார் டாஸ்மாக் பார் அனுமதியே காலமே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இப்போ நடந்துட்டு இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரானே பண்ணல. அது நடக்கதாங்க செய்யும். அது என்ன நீங்கள் அதாவது சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ஆட்சி அமைஞ்ச உடனேயே அந்த பாரை போய் குத்தகையில் எடுக்கிறதுக்கு தாவேக்காரன் 2 பேர் சண்டை, 2 டீம், நீங்கள் இப்போ சொல்ல மாதிரி லாயர்ஸ் 2 டீம் சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 டிவிகே டீமே சண்டை போடுறான். எனக்கு இந்த பாரை கொடு, எனக்கு இந்த பாரை கொடுண்டு. நீங்கள் 10 ரூபா பாட்டில் பாட்டினீங்கல்ல, இப்போ அதே அமைச்சர் என்ன சொன்னார்? பாவங்க, ஸ்டோரேஜுக்கு இடம் இல்லை, கரண்ட் பில்லு கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கே வந்து சம்பளம்லாம் பத்தலை, அதனால் வாங்குற ஒன்றும் தப்பு இல்லைங்க. அது என்னாச்சு? 20 ரூபா ஆயிடுச்சு. 20 ரூபா ஆயிடுச்சு. அப்பா பரவாயில்லப்பா அமைச்சர், நம்ம நல்லா புரிஞ்சுட்டாரு. மகாராஜ் நீ 20 வாங்கி எவன் கேட்க போறான்? அவர் சொல்றாரு, நீங்க 20 ரூபான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேங்கிறார். என்ன 4000 சொச்ச கடையில ஒரு நேரடியாக போய் நடவடிக்கை எடுப்பாரா? அப்பப்போ கொஞ்சம் பேர நடவடிக்கை அப்படின்னு செய்திகளாக நல்லா அதை சொல்றேன் இல்லையா. உண்மையிலேயே மற்ற எல்லா கட்சிகளை விட ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட். நீ பாருங்களேன், கடந்த 40 நாட்களாக நாங்கள் ஒரு உண்மையான முக்கியமான டிபேட். நீங்க வந்து காவேரியில நமக்கு தண்ணீர் மேட்டூர் திறந்து விடப்படவில்லை, 40 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுன்னு கர்நாடகாவுக்கு ஆர்டர் போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நடந்துச்சா? அங்க சட்டவிரோதமா கட்டுமான பணிகள் தொடங்கிட்டதா மேகதாது அணையில சொல்றாங்க. இது எவ்வளவு கொடுமை நீங்க பாருங்க. அதை பத்தி பேச்சு கூட இல்லை. நீங்க விடுங்க, நீங்க சிஎம் பேசல, யாருமே பேசக்கூடாது பாத்துக்கிறாங்க மீடியாக்கள் ரொம்ப தெளிவா. அப்ப காவிரி பத்தி எல்லாம் பேசுறாதீங்க, விவசாயிகள் யாராவது பார்த்து கண்ணு முடிச்சுக்கோங்க. காவிரி பத்தி நேற்று சோமசுந்தரன்ற ஒரு விவசாயி வேதாரண்யத்துல இறந்துட்டாரு. ஏன்னா அவருக்கோட பயிர்க்கடன் வந்து 85,000 இல்ல முழு நாங்க 75,000 வரைக்கும் பண்ணுவோம், அவருக்கு அப்ப அது பொருந்தாது, அவர் இறந்து போயிருக்காரு. அப்போ நீங்க ஒரு பக்கம் காவிரி இந்த சிக்கலை பத்தி நீங்க போன ஆட்சியெல்லாம் பாருங்க, 40 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடவில்லைன்னா நம்ம அவ்வளோ டிபேட்லாம் பண்ணோம். இதெல்லாம் டிபேட்டே இல்லை. பாஜக காரங்க இருப்பாங்க, காங்கிரஸ்காரங்க இருப்பாங்க, அதிமுக பத்திரிகையாளர் படிச்சு டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல டிபேட்டே இல்லை. ஓ காவிரி ஒன்று இருக்கா நமக்கு தெரியலையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. எல்லா பிரச்சனையுமே அன்னை சரவணன், அந்த விஜய் சரவணன், அந்த விஜய் ரசிகை, அவரு வந்து அவரை நடவடிக்கை எடுக்கல. ஸ்ரீவைகுண்டம் என்ன சொல்றேன், இதே வந்து திமுக ஆட்சியில இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் தடுக்கிறாரு, ஒரு பாலியல் குற்றத்திற்கு துணையா போறாருன்னா எவ்வளோ மீடியா கொதிச்சிருப்பாங்க. ஆமா, அதுவும் பவுடர் விவகாரம்லாம் ஃபெலிக்ஸ், அதெல்லாம் அதுல என்ன, அதுல ஒண்ணுமே இல்லையா அந்த 10 செகண்ட் வீடியோல? நீங்க எப்படி அவரை வந்து இப்படி சார்ஜ் பண்ணலாம்? அது சொல்லல. ஒட்டுமொத்தமாக இங்க வந்து ரொம்ப சிறப்பா ஹெட்லைன் மேனேஜ் பண்ணி ஒருத்தர் பேசியிருப்பாங்க, இங்க ஊழலே இல்ல, ஊழல் இல்லப்பா, அவ்வளவுதான்ப்பா, டிக்ளேர் பண்ணிட்டாங்கப்பா, இங்க லஞ்சமே எல்லாரும் எடுத்து ப்ரமோட் பண்ணுங்கப்பா, லஞ்சமே இல்லாத ஆட்சிப்பா. நீங்க மினிஸ்டர்ஸ்குள்ள அவ்வளவு சண்டை நடக்குது, நீங்க வந்து பல பவர் சென்டர்ஸ் உருவாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, அந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரியா அவங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு போறாங்க. அது என்ன என் பேரை கீழே போட்டீங்க? நான் யார் தெரியுமா? நீங்க யாருமா? நீங்க யார்? நீங்க தெரியல எங்களுக்கு. அவ்வளோ திமிர்த்தனத்தோடையும் ஆணவத்தோடையும் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. கீர்த்தனா அமைச்சர் அவங்க போய் இன்னைக்கு வரைக்கும் தொழில்துறையில் நடக்குதுங்கிறது தெரியல. நிறைய பேர் நம்ம பேசும் பொழுது, சார் கொரியா நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருக்காருங்க, கொரியா போயிட்டு அவ்வளோ சொதப்பிருக்காங்க. நீங்கள் கூட போன மினிஸ்டர்ஸ் அஃபிஷியல்ஸ் அவங்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க? மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீ திமுகலா கரண்ட் பிரச்சனையாக தான் சொல்கிறாங்க. கரண்ட் எங்க இவ்வளோ மோசமாக போகுது? எங்க மே 4 இப்போ என்ன மாறிச்சுன்னா, ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண போனால் சீனியர் நம்பர் என்ன சொல்றாரு? நீ திமுக தானேங்கிறாரு. நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் அரசு ஊழியருங்க, நாங்கள் விஜய்க்கும் அரசு ஊழியர் தான், ஸ்டாலின் அவர்களுக்கும் அரசு ஊழியர் தான். எங்கள் தனிச்சார்பு வேற இருக்கும். நான் தனிப்பட்ட முறையில் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேங்கிறது வேற. ஆனால் நான் அரசு ஊழியர், நான் இந்த சீட்டில் உட்கார அரசு ஊழியர் தான். அரசு ஊழியர்களே அதிக அளவு தாவேக்காவுக்கு அதான் சொல்றேன். இப்போ தபால் வாக்குல என்ன பார்த்தோம்? அப்ப அவங்கள போய் நீ ராஜ்மோகன் சொல்றாருல, மக்களை கொச்சைப்படுத்த நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொருத்தரையும் வரும்போது நீ சார் நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீங்க வந்து டிஎம்கேலா சார், நீங்க ஐபிஎஸ் டிஎம்கேலா, இது நடக்குது. அப்ப கூட போனாங்க. இப்ப கொரியா போகும்போது அவங்க மேடம் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணும்னு ஒன்று இருக்கு மேடம், அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இதெல்லாம் நம்ம அது எதுவுமே சொல்லாம நான் பாத்துக்கிறேன், நீ ஓரமா உட்காரு அப்படின்னா ஓரமா உட்கார தான் உட்காருவாங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாயிண்ட் வந்திருக்கு இது வரைக்கும்? என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு? சும்மா ட்வீட் எல்லாம் போட்டுக்கலாம், வீடியோஸ் எல்லாம் போடலாம், ஏதோ பண்ணலாம். ஆனா எந்த துறையிலையாவது வேலைகள் நடக்கிறதா? எதுவுமே நடக்கல. எந்த துறையில? நீங்க போக்குவரத்து துறையில எல்லாரும் கோரிக்கைகளோட வர்றாங்க. நான் சொல்றேன், நானே சொன்னேன், நாங்கள் டிரான்ஸ்போர்ட் தான் நடத்திட்டு இருக்கோம். நீங்க கர்நாடகா, கேரளா, ஆந்திரால நீங்க வந்து இந்த வேன்ஸுக்கு 20 சீட் வரைக்கும் அவங்க அலோவ் பண்றாங்க. தமிழ்நாடு போனாச்சில இது ஆக்சுவலி பண்ணல. போனாச்சில வந்து இதாவே கொடுத்தாங்க, தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. நம்ம தமிழ்நாடு பத்திக்கு 12+1 தான். இப்போ நீங்க பெரிய பெரிய கோச் எல்லாம் கட்டிட்டு நம்ம ஊர்ல இருந்து போறாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. 20 சீட்ஸ் இருக்கிற மினி வேன்ஸ் மாதிரி போறாங்க. கேரளாவில் நுழைஞ்ச உடனே ஒரு சீட்டுக்கு 7,000 ஃபைன் அடிக்கிறாங்க. இந்த கோரிக்கையை எடுத்துட்டு போய் இப்போ போக்குவரத்துறை அமைச்சரை உட்காந்து சார் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஃபேன்சி நம்பர் ஏதாவது வாங்கினா வா,
ஃபேன்சி நம்பர் வாங்குறது எதுக்கு உங்கள்கிட்ட வரணும்? நான் போய் ஆர்டி ஆஃபீஸ்ல அவன் சீரிஸ் போட்டிருப்பான், சீரிஸை பார்த்து நான் வாங்கி போறேன், எவ்வளவு காசு கட்ட சொல்ல போறேன், காசு கட்டி நான் லீகலா வாங்கிட்டு போறேன். உங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாது. ஃபேன்சி நம்பர் வாங்கினா மட்டும் வா, வேற எதனா வராத. எங்க போக்குவரத்து அமைச்சரோட வேலை இதான். நீங்க என்னென்னமோ மாயாஜாலெல்லாம் காட்டினீங்கல்ல, அப்போ நீங்க போக்குவரத்து எப்படி இருக்கு, அதுல என்ன நஷ்டம் இருக்கு, அதை எப்படி மீட்க போறோம், எத்தனை முதல்ல என்ன நம்மள்ட்ட பஸ் இருக்கு, நம்ம பஸ் எது, அடுத்த பஸ் எது, ஆந்திராக்கார பஸ் எது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, மானிய கோரிக்கை விவாதம் தொடங்க போகுது. அந்த நேரத்துல எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை மானிய கோரிக்கை விவாதமே இந்த ஆட்சியில் இருக்காதுன்னு சொல்லிடுவாங்களோ, கேள்வி நேரமே இருக்காதுன்னாங்கல்ல. ஆமா, கேள்வி கேட்டாதானே பதில் சொல்லணும். கேள்வியே கேட்க மாட்டோம் நாங்க. எதிர்கட்சியில் கேள்வி கேட்டா மட்டும் அதுக்கு ராஜ்மோகன் வச்சிருக்கோம், தரவுகளோட பேசுறதுக்கு ராஜ்மோகன், தப்பா பேசுறதுக்கு ஆதவ அர்ஜுனா, நான் ஒண்ணுமே பேசாம இருக்கிறதுக்கு முதல்வர் இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி இப்ப மானிய கோரிக்கை எதுக்காக நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்? நாங்க பத்திரிகை செய்தியா நாங்க டிஐபிஆர்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் பண்ணாலும் பண்ணிடுவாங்களும் பயமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி தான் இந்த ஆட்சி பெற்றிருக்கு. ஊழல் அப்படிங்கிற பார்வையில் ஊழல் குறித்து உண்மையிலே விஜய் அவர்களுக்கு தெளிவான பார்வை இருந்ததால் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், விஜயபாஸ்கர் அவர்களை சேர்த்திருக்கவே மாட்டேன். இல்ல இது போக பவர் சென்டரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தலைமைச் செயலகத்தில் விஷ்ணு ரெட்டியும் ஜானவரகியசாமியும் இருக்காங்க. அவங்கள அதாவது உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளே இவங்களை தாண்டி தான் அடுத்து விஜய் கிட்ட போகுது. நீங்க சிஎம் அங்கே தானே இருப்பாங்க. நீங்க இது மறுபடியும் யாருக்கு சிஎம்? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்களா? நிழல் முதலமைச்சர்ன்றாங்க. இப்ப நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நான் மறுபடியும் சொல்றேன், அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நீங்க அட்வைசர் ஜான் ஆரோக்கியசாமி தான். நீங்க ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கணக்குகள் வேற. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி தான் அட்வைசர். விஷ்ணு ரெட்டியும் கூட இருக்காரு. நீங்க அவங்கள அட்வைசர்ஸா நீங்க அபிஷியலா போடுறதுக்கு முன்னாடி அவங்க அதே வண்டியில தான் போனாங்க. நீங்க செக்ரட்டரி அந்த காட்சியில் என்ன தெரியுமா, அவர் போயிட்டு இவங்க 2 பேரும் வண்டியில உட்காந்துட்டு இருப்பாங்க, வெளியே இறங்காம. எல்லாரும் போனதுக்கப்புறம், அபிஷியல்ஸ் போனதுக்கப்புறம், போலீஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் இறங்கி குடுகுடுன்னு ஓடுவாங்க. இந்த காட்சிகள் நடந்துச்சு. ஏன்னா மீடியாக்காரங்க யாரும் பார்த்து ரிப்போர்ட் பண்ணானே பிரச்சனை அடிச்சு பார்த்தாங்க, இது ரொம்ப மோசமா. ஏன்னா இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் பேச ஆரம்பிச்சோன்னா இது தப்பாயிடும். அப்ப அட்வைசர்ஸா போட்டுக்கங்க. நீங்க நல்லா பாருங்க. இன்னொன்னு, ரிக்கிராதன் பண்டிட்டோடைய அஃபிஷியல் இதை நீங்க பார்த்தீங்க, அதிகாரப்பூர்வமான இதை பார்த்தீங்க. எல்லாரும் ஊரே போட்டு அடிச்சோன்னா திங்க் அபவுட் இட்னாரு, போய் இது பண்ணிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி விஷ்ணு ரெட்டியும் அஃபிஷியல் அப்பாயிண்ட் ஆன இது பார்த்தீங்களா? நோட்டிஃபிகேஷன் வரல. ஏன் வரல? ஏன் வந்துச்சு? இல்ல அவங்க அப்பாயிண்ட் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஜெகதீஷ் அப்பாயிண்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும். எப்ப தெரியும்? அது லேட்டா தான். அவர் பிறந்த நாளைக்கு உங்களெல்லாம் பார்த்த பாவமா இருக்குன்னு சொன்னார் அவரு. அது எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குப்பான்னு சொல்றதுக்காக சொன்னார். நீங்க பவர் சென்டர் நீங்க சொல்றீங்க, ஆனா உண்மையில நான் பவர் சென்டர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் பண்ணார். அப்போ நீங்க ஒரு பக்கம் ரிக்கிராதன் பண்டிட்ட காலி பண்ணணும். அப்ப நான் நோட்டிஃபிகேஷன் வெளியே விடுவேன். ஜான் ஆரோக்கியசாமியையோ இல்ல விஷ்ணு ரெட்டியையோ இல்ல ஜெகதீஷை நீங்க காலி பண்ண கூடாது. நீங்க இன்னும் அபிஷியல் நோட்டீஸ் இருந்தா தானே நீங்க அதை எடுத்து பேசுறீங்க. தகவல் போடுறதுன்னு விட்டுட்டு போயிடுறீங்கல்ல. அப்ப இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், ஜான் ஆரோக்கியசாமி இவருக்கும் என்ன, நீங்க இதுக்கு எவ்வளவு கேள்வி கேட்டாங்க, ஜோசியர் ஈசியர்னு. இப்ப நான் கேட்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமிக்கும் விஷ்ணு ரெட்டிக்கும் என்ன ப்ரொஃபைல்? முதலமைச்சருடைய, தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட அட்வைசரா இருக்கிறதுக்கான ப்ரொஃபைல் என்னன்னு நான் கேட்போம். இப்ப நீங்க வெங்கட நாராயண ரெட்டியா அவர் நீங்க எப்படி டெல்லி பிரதிநிதியா போட்டீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்களா, அதே மாதிரி கேள்விகள் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்குல்ல. இப்ப என்ன நீங்க பெருசா சாதிச்சிருக்கீங்க நீங்க சார்? நீங்க பல கட்சிகளை அப்படியே தூக்கி சுமந்துட்டு வந்தீங்களா, இல்ல அரசவையில பல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்களா? ஆனா உண்மையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போலீஸ் டிரான்ஸ்பர்ஸ் முதற்கொண்டு ஐஎஸ் டிரான்ஸ்பர் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி தான் நடக்குது. விஜய் அவர்களோட அவர் சொல்றாரு, இவர் செய்யறாரு. ஆனா முதலமைச்சர் காலையில 10 மணிக்கு வந்துடுறாரு, 5 மணி வரைக்கும் இருக்கிறாரு, எல்லா வேலையும் பாக்குறாரு, மதியம் அங்கதான். அதாவது நீங்க நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இப்போ அது சொல்றது சரியா இருக்குமான்னு தெரியல. நமக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போய் மதியானம் சாப்பிடுவோம். அவர் முழுக்க அவர் தனியா இருக்காரு, தனிப்பட்ட முறையில் இருக்காரு. அப்ப காலையிலே சாப்பாடு கட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லி நீங்க இதெல்லாம் ஒரு ஃபேக்டராங்க. நீங்க நல்ல வேலை செய்யறாங்களா இல்லையாங்கிறத முக்கியம். இந்த துறை ரீதியாக நம்ம பெரிய மாற்றங்கள் வந்துச்சா வரலையா, அதுதான் நமக்கு முக்கியம். காலில இருந்து உட்காந்துருக்காரு, சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்காரு. சரி, காலில இருந்து உட்காந்துருக்கீங்களா? நீங்க உங்க கட்சியோடைய பாலியல் பிரச்சனைகளை நீங்க இது வரைக்கும் எடுத்து பேசுனீங்களா? அது எதுவும் பேசல. மின்வெட்டுக்கு என்னென்ன எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கு பண்ணீங்களா? சட்டம் ஒழுங்குல எவ்வளவு சீர்குலைந்து இருக்கு, அதுக்கு ஏதாவது வேலை பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணல. துறை ரீதியாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க மானிய கோரிக்கை விவாதங்களை, எல்லாமே 2.5 மணி நேரம் டிஸ்கஷன். அதுல என்ன பெருசா பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏதோ வரும். நீங்க எத்தனை திட்டங்கள் போட்டீங்க? அமைச்சரவை கூட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட திட்டங்கள் போட்டீங்க. அந்த திட்டங்கள்ல அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறோம்னு ஒரு ஐடியாவோட இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல. அதை விட்டுட்டு காலில இருந்து பார்த்தாரு, காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தார். காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தீங்களா? டே 1ல இருந்து இருக்கீங்கல்ல. சட்டமன்றத்திலேயே பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப நீ கத்துக்கிட்டீங்கல்ல, அப்போ கத்துக்கிட்டீங்களா இல்ல சும்மா உட்காந்துட்டு வரீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ விஜய் அவருக்கு பிளான் இருக்குது, ஒரு 130 எம்எல்ஏக்கள் வரை தன்னுடைய சொந்த பலத்தை உயர்த்திக்கணும், அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்ற எம்எல்ஏக்களை இடைத்தேர்தலில் போட்டியிட வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு.
அப்படின்றத சொல்றீங்க. அப்ப இப்ப ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்குது. இப்போ விசிக திருமாவளவன் நேத்து நாங்க இடம்பெறுவோம் தாவேகா கூட்டணியிலன்னு அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? கழட்டி விட வேண்டியதான். ஏங்க நீங்க ஆனா ஏதோ இப்படிதான ஒரு image, ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்தார். விக்கிரவாண்டியில அறிவிச்சிட்டோம் சொல்லி சொன்னீங்க. விக்கிரவாண்டியில அறிவிக்கும் போது யாரும் வரல. இப்போ இப்படி கேட்போமே, இப்போ 107 இல்லாம ஒருவேளை 118 தாவேக்க இண்டிவிஜுவலா ஜெயிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் சார் இன்னும் கொஞ்சம் ஸ்திரமா ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி இவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்துருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடந்திருக்காது. நாங்க சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சிருக்கோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, எங்களோட அமைச்சரவை இப்படி இருக்கும், அப்படிதானே இருந்திருக்கும். இதுல கணக்குகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை இது மூலம் தனிமைப்படுத்த முடியுமா, இந்தியா கூட்டணியில வந்து காலி பண்ண முடியுமா, அதுதான் கணக்கு. இது காங்கிரஸ் எல்லாரும் இருக்கிறாங்களா? அப்ப நீங்க சொல்றது விஜய் பாஜகவுக்கு தோதா இருக்கிறாரு அப்படின்றதா நீங்க சொல்ற புரிஞ்சுக்கிறேன் நான். காங்கிரஸ் வந்து நாங்க இருக்கிறோம், இது எப்படி பிஜேபின்றாங்க. கம்யூனிஸ்டுகள் நாங்க இருக்கிறோம், இது எப்படி பிஜேபி? இல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட வீரபாண்டியன் தோழர் சொல்றாரு ஒரு பேட்டியில, பாஜக எதிர்ப்பை விஜய் அவர்கள் செய்கிறாரா? இல்லை, திமுக அளவுக்கு செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனா நாங்க முழுமையாக கூட்டணியில் போகாததற்கான காரணம் அதுதான். வெளியிருந்து சப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோட பார்வை இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதுக்கோ காரணம் அதுதான். காங்கிரஸ் நீங்க அதோட பொருத்தி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே காங்கிரஸ் வந்து பாஜக எதிர்க்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏங்க நீங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பேர் மாத்தினாங்க, அதற்காக காங்கிரஸ் போராடியதா? மகாத்மா காந்தி பேர் போயிடுச்சு, ஆனா விஜய்க்கு ஒரு பிரச்சனை, அது தகர நகர் நான் ஓடி வராங்க. தமிழ் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் அப்படிங்கிறாங்க. இப்ப உங்க காந்திய வந்து பேரை தூக்கிட்டாங்க, நீங்க அதுக்குள்ள பெரிய நாடு தழுவிய போராட்டம் பண்ணிருக்கணும். எப்படி அவன் பேரை மாத்துவானின்னு சொல்லி கேட்டிருக்கணும். விபிஜி ராம்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க சம்பந்தமே இல்லாம, அது என்ன பேரு அப்படின்னு சொல்லி போராடி இருக்கணும். அது பத்தி பேசவே இல்லை. நீங்க இந்த கடந்த 5 ஆண்டு காலத்திலேயே திமுக தேசிய போராட்டங்களை எடுத்துச்சு, அதுக்கு பின்னாடி சோனியா காந்தி, ராகுல் காந்தி நின்றுக்கிட்டாங்க. உண்மையை சொல்லப்போனா இப்போ எம்பிபிஎஸ் நீங்க மருத்துவத்துறையில இடஒதுக்கீடு விஷயங்கள், பிஜி அட்மிஷன்ஸ்ல காங்கிரஸ் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கணும், திமுக துணையா போய் நின்றுக்கணும். காங்கிரஸ் அந்த வழக்கை போட்டிருக்கணும், திமுக போய் துணையா நின்றுக்கணும். ஆனா வழக்கப்பட்டது திமுக, போராட்டது திமுக, பேர் மட்டும் அவர் வாங்கிட்டார். அதுக்கு மேல மோடி அவர்கள் அவர் போஸ்டர் வேற ஒட்டிக்கிட்டார். நாங்க தான் அதெல்லாம் செஞ்சோம், போஸ்டர் ஒட்டிக்கிட்டார். ஆனா வழக்கு போட்டு வாங்கினது திமுக. நீங்க தேசிய அளவில் என்னங்க போராட்டம் பண்ணுங்க? இது வரைக்கும் தேசிய அளவில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. காங்கிரஸுக்கு பாஜக பெரிய பொருட்டெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா அதெல்லாம். காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அதெல்லாம் ஒரு சிக்கல் இல்லை. ஆனா இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் நீடிப்பாங்க. அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த முதுகோட இந்த முதுகு நல்லா இருக்கு, நாங்க ஏறி சவாரி செய்யறோம், நாடாளுமன்றம் அதிக சீட்டுகளும் அதிக சீட்டு கிடைக்கும், இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் கொடுப்பாங்க, நாடாளுமன்றத்தில் கொடுப்பாங்க, இதுலேயே நாங்க நல்லா சவாரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் அதே நிலைப்பாடு தான் இருப்பாங்களாங்கிறது தெரியாது. இன்னொரு பக்கம் இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, நாங்களா போக சொன்னோம், அவங்க தான் போக சொன்னாங்கன்னு இன்னைக்கு ஒரு பேட்டி இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காருங்கிற பார்க்கின்றோம்னா, மறுபடியும் ஒரு திமுகவுக்கே வரமாட்டாரான்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி கம்யூனிஸ்டும் இந்த திமுக கூட்டத்தில் தொடர மாட்டாங்களா அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஐயுஎம்எலும் சொல்றேன், எல்லாருக்கும் அது பொருந்தும். அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணியோட நம்ம போறதுங்கிறது கஷ்டம். நம்ம கலைக்க பார்க்குறோம், அதை முடக்க பார்க்குறோம். நமக்கான இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்குவோம், எந்த நேரத்தில் நம்ம கழட்டி விடலாம் அப்படிங்கிற போக்கில் தான் தாவைக்க போகும். ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி.